எல்லா வாழ்க்கையிலும் லத்திகான்னு ஒரு கேரக்டர் இருக்கும். ஸோ அது மாதிரி நிறைய என் கேரக்டர் என் லைஃப்லேயும் ஒரு மாதிரி நிறையா லைஃப்லேயும் இது மாதிரி இருந்திருக்கு. அது பயங்கரமாக கனெக்ட் ஆச்சு. இப்போ எனக்கு ஒரு கல்யாணம் நடக்கும்போது அடுத்த ஒரு வருஷத்தில் கல்யாணம் ஆகும்போது இந்த மாதிரி தான் இன்வைட் பண்ணி எல்லாத்தையும் கூப்பிடணுன்ற ஒரு இது இருக்குது. கண்ணில் தண்ணி வந்துருச்சு. தேம்பி அதெல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறா. ஸோ ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதா அவள். நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், அதனால எனக்கு ரொம்ப அழுக தாங்க முடியல. உங்கள் லைஃப்பில் கொஞ்சம் ஸ்னேகா கேரக்டராக இருக்கிறதுனால எனக்கு பயங்கர கனெக்ட் ஆயிடுச்சு. சூப்பரா இருந்துச்சு. கொள்ள வருஷம் சென்று இப்ப பாத்துருக்கேன், என்ஜாய் பண்ணிருக்கேன், நல்லா ஜாலியா பாத்துருக்கோம். சூப்பரா இருக்கு, எந்த குறையும் இல்லை. பிடிச்ச விஷயம் எல்லாமே நல்லா இருக்கு. நம்ம வாழ்க்கையில அனுபவப்பட்டது கூட நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு, எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பரா இருந்துச்சு. நான் 20 வருஷம் முன்னாடி பார்த்தோம், அதுக்கப்புறம் இப்ப பார்க்கவும் இப்ப புதுசா பாக்குற மாதிரி தான் இருந்தது. நல்லா இருந்தது, எங்களுக்கு பல ஞாபகம் வர்ற மாதிரி தான் இருந்தது. அதுல எமோஷனலா தான் இருந்தது. ஒவ்வொரு கேரக்டருமே எமோஷனலா தானே இருக்கு. நல்லா இருந்துச்சு. இத்தனை வருஷம் கழிச்சு பாக்குறீங்களா இல்ல முன்னாடி பாத்துருக்கீங்களா? நான் கூட பாத்துர்க்கேன். இந்த பெரிய ஸ்கிரீன்ல பாக்கும்போது எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு? சூப்பரா இருந்துச்சு. சேரன் எப்படி நடிச்சிட்டாரு? நல்லா பாக்கும்போது எப்படி இருந்துச்சு? பழைய பாட்டுல எப்படி? பாட்டுலாம் நல்லா இருந்துச்சு. பழைய படம் தானே, எத்தனை தடவை பார்த்தாச்சு. இதை புதுசா பார்க்கல, நிறைய தடவை பார்த்தாச்சுல. பழைய படம் டிவில பாத்துருப்பீங்க, தியேட்டர்ல இந்த மாதிரி பாக்கும்போது எப்படி ஃபீல் ஆச்சு? நல்லா இருந்துச்சு. தியேட்டர்லயே பெஸ்ட் பார்த்தா. படம் பார்க்க வந்தீங்க, ஸ்கிரீன்ல பாக்க. திரும்ப எதனால படம் பார்க்க வந்தீங்க? டிக்கெட் கிடைச்சிட்டு பார்க்க வந்தோம். ஃப்ரீயா டிக்கெட் சேலன் கொடுத்தாப்புல, அதனால பார்க்க வந்தோம். படம் ஏற்கனவே பார்த்தது, அப்பவும் நல்லா இருந்துச்சு, இப்பவும் நல்லா இருக்கு. தியேட்டர்ல பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? நல்லா இருக்கு. அப்போ ஐ மீன் எனக்கு வயசான மாதிரி இல்லை, பட் வயசான அப்போ யங்கர் ஏஜ்ல பார்த்தப்போ வேற மாதிரி இருந்துச்சு. இப்போ பார்க்கும்போது வேற ஒரு மெச்சூரிட்டியோட பார்க்குற மாதிரி இருக்கு. அவ்வளோதான். ஸ்னேகா அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல காமிச்சது தான் எப்படி இருந்தது? எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க. எல்லாமே தெரிஞ்சது தான், ஆல்ரெடி பார்த்த படம் தான். பட் மெயின் குட் திங் இஸ் பார்த்த படம் இவ்வளோ வருஷம் கழிச்சு பார்க்கும்போது அந்த ஒரு போர் அடிக்காமல் இருந்துச்சு. தட்ஸ் த பெஸ்ட் திங். மியூசிக்லாம் அந்த தியேட்டர்ல பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது பார்க்குறதுக்கு. ரொம்ப வருஷம் கழிச்சு ஸ்கிரீன்ல மறுபடியும் ஆட்டோகிராஃப்ல பார்க்கும்போது எப்படி ஃபீல் ஆகுது? ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுதான், நான் புது படம் பார்க்குற மாதிரி தான் இருந்தது, பழைய படம் பார்க்குற மாதிரி இல்லை. ஆக்சுவலாக இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்தது. பயங்கரமாக இருந்துச்சு. எல்லா ஜென்ரேஷனுக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். ரொம்ப பயங்கரமாக இருந்தது படம். பாருங்கள். இல்லை ப்ரோ, நான் இந்த படம் வரும்போது பிறக்கவே இல்லை. சூப்பராக இருக்குது. 4K பக்கா பண்ணியிருக்காங்க, ரீமாஸ்டர் வெர்ஷன் பக்கா பண்ணியிருக்காங்க. எல்லாமே நல்லா கதை, ஸ்டோரி எல்லாம், ஸ்க்ரீன் ப்ளே, ஆக்டிங் எல்லாம் பயங்கரமாக இருக்குது. பாட்டு டாப் நாட்ச் இருந்துச்சு. எல்லாமே செம்மையாக. அதெல்லாம் நம்ம சொல்லவே வேணாம், பயங்கரமாக இருந்துச்சு. அது ஒரு லைஃபே திருப்பி பார்த்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப யதார்த்தமாகவும் நம்மளுக்கே ஃபீல் ஆகுது. ஃப்ளாஷ்பேக்லாம் நினச்சி பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. அதில் அவங்களுக்கு கேளுங்க. எல்லாமே எப்படி சொல்கிறது, லைஃபே திருப்பி வாழ்ந்த மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி பயங்கர ஒரு யதார்த்தமாக ஒரு ஸ்டார்ட் பண்ணி எண்ட் வரைக்கும் செம்ம எங்கேஜிங்காக ஒரு மாதிரி வாழ்க்கை சூப்பராக இருந்துச்சு. அவங்களாம் கேளுங்க. ஒரே ஒன்று ப்ரோ, அட்டகாசம் படம் மட்டும் தயவு செஞ்சு ரீரிலீஸ் பண்ணுறேங்க ப்ரோ. தயவு செஞ்சு ப்ரொடியூசர் தயவு செஞ்சு ரீமாஸ்டர் காப்பி கொடுத்துருங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது ஒரு ஃபீல் குட் மூவியாக இருந்துச்சு. அதுவும் சேரன் சார் நம்ம கூட ஜாயின் பண்ணது இன்னும் ஹாப்பியாக இருந்துச்சு. அன்எக்ஸ்பெக்டட் அதெல்லாம். அண்ட் தென் அவர் ஆக்டிங் பற்றி சொல்லணுன்னா ரொம்ப யதார்த்தமாக கேஷுவலாக ஆக்ட் பண்ணுறாரு. அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்களுக்கு லவ்வே தேவையில்லை ப்ரோ, சிங்கிளாகவே இருந்துட்டு போயிடலாம், அதான் பெஸ்ட்டு. ஃப்ரெண்டு கேரக்டர் எடுத்துப்போம். ஸ்னேகாவோட அந்த ஜோன் எப்படி இருந்துச்சு? சேரன் ஸ்னேகாவோட ஃப்ரெண்ட்ஷிப்ல எப்படி இருந்துச்சு? அது ஒரு நல்ல பாண்டாக இருந்துச்சு. மற்றதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஒரு ஜாலியாக கேஷுவலாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி அந்த பாண்டு. உங்களுக்கு இத்தனை வருஷம் கழிச்சு டிவியில் பார்த்துருப்பீங்க, இந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எப்படி ஃபீல் ஆச்சு? எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கா? ஆமாம், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதுவும் அந்த வீடியோ ரொம்ப நல்லா கிளியராக இருந்துச்சு. அந்த காலத்து மூவி மாதிரியே இல்லை, இப்போ இதை எடுத்த மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஒவ்வொரு புக்கில் எப்படி இருந்துச்சு? வேறு லெவல். அது எப்பவுமே நம்மளுக்கு மோட்டிவேஷன் தான். மறுபடியும் பார்க்கும்போது எல்லாரோட சேர்ந்து ஆடியன்ஸோட பார்க்கும்போது இன்னும் ஜாலியாக இருந்துச்சு. மோட்டிவேஷன் உங்களுக்கு இருக்கிற ஃபீலிங் தான் எனக்கும். நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு. இது ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அந்த படத்தை. இது ஃபஸ்ட் டைம்லாம் பார்த்தது கிடையாது, இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு பழைய நினைவுகள்லாம் கொஞ்சம் நான் படிக்கும் போதெல்லாம் இருந்த நினைவுகள் கொஞ்சம் எட்டி பார்க்குது, அவ்வளோதான். எப்படின்னா உங்களுக்கு அது ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்றீங்க, இதுக்கு முன்னாடி டிவியில் பார்த்தது இல்லையா? எப்படி? அவ்வளோ ஃபுல்லாக பார்த்தது கிடையாது. ஃபுல்லாக பார்க்குற டைமும் இல்லை, வேலைக்கு சொல்லிட்டு போகிறேன். இன்றைக்கி தான் இது எடுத்து பார்ப்பேன். நல்லா இருக்கு. ஓகே. இல்லை, இந்த படம் லைக் நாங்கள் சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது ரிலீஸ் ஆயிருக்கும் போல, அந்த டைமில் எங்களுக்கு பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப கரெக்டாச்சு. நான் ஸ்கூல் படிக்கும்போது பார்த்த படம். ஸோ ஸ்கூலில் எப்படி இருப்போம், அதுக்கப்புறம் காலேஜ் ஸ்டோரி எப்படி இருக்கும். இப்போ நாங்கள் கல்யாணம் பண்ணுற டைமில் எங்களுக்கு ஹோல் அந்த நாஸ்டாலஜி சொல்லுவாங்கள்ல, அது எங்களுக்கு க்ரியேட் ஆச்சு.
இது வந்து பார்ட் 2லாம் தேவையில்ல, பார்ட் 1 போதுங்க. சேரனோட அந்த லவ்லாம் எப்படி இருந்துச்சு பார்க்கும்போது? அதுதான் அந்த இன்னசென்ட் லவ் சொல்லுவாங்கல்ல, அது நாங்கள் ஃபீல் பண்ணோம். அது படத்தை பார்க்கும்போது இல்லை, அவர் நின்று பார்த்துட்டு இருந்தார் பார்த்தீங்களா, இவ்வளோ வருஷம் அந்த ஜேர்னி, அது பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சாங்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? சாங்ஸ் எல்லாம் ஒன்னோடா பாடிட்டு இருந்தோங்க உட்காந்து. அந்த 4 லவ்ல எந்த லவ், 3 லவ்ல எந்த லவ் ரொம்ப? எனக்கு வந்து இந்த லத்திகா லவ் ரொம்ப கனெக்ட் ஆச்சு. நான் உருகி உருகி லவ் பண்ணி கடைசியில் அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயம் நடந்ததில்ல, அது வந்து கொஞ்சம் லைட்டாக ஹிட் ஆச்சு. ஃப்ரெண்ட்ஷிப் கான்செப்ட் தான் எப்படி இருந்தது ஸ்னேகாவோட? அது வந்து நான் வந்து அவன் ஸ்னேகா மாதிரி நான் பார்க்குறேன் என் லைஃப்பில். நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸோடு இப்படி தான் இருப்பேன். இல்லை மச்சான் விடு மச்சான் பார்த்துக்கலாம் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து அப்பவே காட்டியிருக்காரு அவர். நாங்கள் எந்திரிச்சு போகணும்னு நினைக்கவே இல்லை சார், அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஹாப்பி. ரொம்ப பழைய சாங் நிறைய நான் வந்தது சார், அதனால தான் கண்ணில் தண்ணி வந்துருச்சு. தேம்பி தேம்பி அதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறா, ஸோ ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதா அவ. நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், அதனால எனக்கு ரொம்ப அழுக தாங்க முடியல. உங்கள் லைஃப்பில் கொஞ்சம் ஸ்னேகா கேரக்டராக இருக்கிறதுனால எனக்கு பயங்கர கனெக்ட் ஆயிடுச்சு அந்த படம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி ரியல் லைஃப்பில் இப்போ நாங்கள் எப்படி இருக்கோம், இதுக்கு முன்னாடியே இப்படி இருந்திருக்காங்க அப்படின்றத பார்க்கும்போது இப்போ ப்ரெசென்ட்டாக எங்களுக்குள்ளே இருக்கிற கனெக்ட் வந்து அது ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. ஸோ அதனால எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸ்னேகா பாட்டு இல்லாமல் நிறைய கஷ்டமாக இருந்தது ஆக்சுவலி. சில சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த அவங்க லவ் பண்ண உங்களோட ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க, அது உங்களுக்கு தெரியாமல் இருந்ததுல்ல. ஸோ அது தெரிய வரும்போது அவருக்கு ஒரு பெயின் இருக்குல்ல, அந்த பெயின் வந்து அது ரொம்ப தெரிய வந்துச்சு. நமக்கும் அது கனெக்ட் ஆச்சு. முன்னாடியே தெரிஞ்சிருக்கலாமோ இவங்க சேர்ந்துருக்கலாமோ அப்படின்ற பாயிண்ட் இருந்துச்சு. பட் ஸ்டில் சில விஷயங்கள் இப்படி தான் நடக்கணும்னா அப்படி தான் நடக்கும். எல்லா வாழ்க்கையிலும் லத்திகான்னு ஒரு கேரக்டர் இருக்கும். ஸோ அது மாதிரி நிறைய என் கேரக்டர் என் லைஃப்லேயும் ஒரு மாதிரி இருந்து நிறையா லைஃப்லேயும் இது மாதிரி இருந்திருக்கு. அது பயங்கரமாக கனெக்ட் ஆச்சு. எல்லாமே ஞாபகம் வருது, எல்லா விஷயம் எல்லாத்தையுமே நிறைய ஞாபகம் விஷயம். இப்போ எனக்கு ஒரு கல்யாணம் நடக்கும் போது அடுத்த ஒரு வருஷத்துல கல்யாணம் போது இந்த மாதிரி தான் இன்வைட் பண்ணி எல்லாத்தையும் கூப்பிடணுன்ற ஒரு இது இருக்குது. நான் ஆக்சுவலாக படம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். சின்ன வயசில் டிவியில் பிச்சு பார்த்தது. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்போ 3 மணி நேரம் படம். ஆக்சுவலாக போர் அடிக்கல, பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, த்ரூ அவுட்டாக கனெக்டாக இருந்தது. ஒரு செகண்ட் கூட அவே போகல படம். ரொம்ப உண்மையிலே எமோஷனலாக இருந்துச்சு. ஓகே இப்படிலாம் இதுதான் ஆக்சுவலாக ட்ரூவாக லவ் பண்ணுறதுன்ற அர்த்தம்னு நினைக்கிறேன். இப்போ நிறையா வந்து ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப கன்ஃபியூஸ் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க படத்தில். திருப்பி அதை எடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி, அது மை பர்சனல் ஒப்பீனியன். பட் ஓகே இதுதான் ஆக்சுவலாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ்னால் இப்படி தான் இருக்கணும், லவ் பண்ணுறதுனா இப்படி தான் லவ் பண்ணணும். இதுதான் ஆக்சுவலாக டிக்ஷனரி. இது அந்த மாதிரி இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஷிப் சூப்பராக இருந்துச்சு. லைக் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப மாடர்னாக இருந்தது. ஸ்னேகா அவங்களோட கேரக்டர் ரொம்ப இண்டிபெண்ட்டாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கூஸ் பம்ஸாக இருந்துச்சு. ஆக்சுவலாக சின்ன வயசில் வந்து எங்கள் வீட்டில் வந்து அந்த பாட்டு போட்டு எங்கள் அம்மா வந்து கேட்பாங்க, கேடுன்னு சொல்லுவாங்க. அப்போ எனக்கு சின்ன வயசில் ரொம்ப ஒரு மாதிரி சோகமாக இருக்குது, லைக் அட்வைஸ் பண்ணுற மாதிரி. எனக்கு அது புரியலை ரொம்ப சின்ன வயசு. இப்போ அதை கேட்குறப்போ அப்படியே ஸ்ட்ரைட்டாக நம்மக்கிட்ட ஏதோ ஒரு பர்சனலாக யாரோ ஒருத்தவங்க வந்து பேசின மாதிரி இருந்தது. படம் செம்மையாக இருந்துச்சு. நான் சீரியஸாகவே நல்லா இருந்துச்சு. 2004 ரிலீஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போலாம் நான் ஸ்கூல் தான் போயிருப்போம் நினைக்கிறேன் எல்லாருமே. ஆனால் இப்போ ரிலீஸ் பண்ணது ரொம்ப 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 நல்லா இருக்குது. எல்லோரும் கொஞ்சம் பார்த்து கற்றுக்கலாம் அவர்கிட்ட மாதிரி. அது இன்னொன்று திரும்ப வந்து அவர் பார்ட் 2 எடுக்கணும் அப்படின்றத நான் சொல்ல வரேன். சரியாக இருந்துச்சுன்னா அதேமாதிரி எல்லாருமே பத்திரிக்கை அடி, நானே ஒரு 12 பத்திரிக்கை அடிக்கலாம் தான் இருக்கிறேன். போய் கொடுத்துட்டு எல்லாரையும் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. படம் சூப்பர் நல்லா இருந்துச்சு. ஆனால் லவ்னாலே பிடிக்கணும்ண்ணே, எனக்கு 3 லவ்வே பிடிச்சிருந்தேண்ணே. ஆனால் ஓகே, அதாவது எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு லாஸ்ட்டாக ஒரு பொண்ணுக்காக இருந்து கல்யாணம் பண்ண பார்த்தீங்களா, ஓகே அதை தான் கற்றுக்கணுன்ற நானும். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் கற்றுக்குங்க. அதாவது பொண்ணு விட்டுட்டு போயிடுச்சு, அவங்களுக்கு இது பண்ணுறது இல்லை, கல்யாணத்து வரைக்கும் போயிட்டு நிப்பாட்டுறது அதெல்லாம் வேண்டாம். எல்லாருமே வந்து அதை பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி. ஆனால் சீரியஸாகவே ஃபீல் பண்ணுறேன் நான். அந்தமாரி ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு இல்லவே இல்லைன்னு. இந்த பசங்க கூட பழகி ஒரு சத்தியமாக எல்லாம் வேஸ்ட்டு, எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட்டு. ஏதாவது பொண்ணுங்க ஃப்ரெண்டு இப்போ பேசுறதை வச்சாச்சு பார்த்து என் கிளாஸில் படிச்சவங்க யாராவது என் ஃப்ரெண்டானே நல்லா பேசுவேன் நான். பிச்சுட்டேன் ஆனால் இப்போதான் இதை சொல்கிறேன். ஒவ்வொரு பூக்களுமே நான் பல தடவை டிவியில் பார்த்துருப்பேன். சன் மியூசிக்கில் எவ்வளோ தடவை எடுப்பேன்னு எனக்கே தெரியல. ஆனால் இப்போ தான் பார்க்குறேன் இந்த படத்தோட பாட்டு இதுன்னு. இது வரைக்குமே எனக்கு தெரியுது இந்த படத்தோட பாட்டுன்னு. அல்டிமேட்ண்ணா. இன்னும் அதாவது
மெய் மருந்து தான் பார்த்துட்டு இருந்தேன். காலை மேலே வச்சு வந்தேன் நான் உள்ளே போயிட்டு அந்த இது இடைவேளை எப்போ போனேன் திரும்பி மேலே வச்சு நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். பார்த்தது தான் அருமையாக இருக்கேன் படம். என்ன இங்கே நிற்குது நான் படம் இங்கே நிற்குது. இப்போ வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு நல்ல மூவியை திரும்ப பார்த்த சந்தோஷம் எங்களுக்குலாம். டிவியில் நிறைய வாட்டி பார்த்துருப்பீங்க, தேட்டரில் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? தேட்டரில் நல்லா இன்னும் சவுண்டு எல்லாமே வந்து நல்ல இதுவாக இருக்கு, பார்க்கலாம். எல்லாம் அதான் ரொம்ப ஃபீலிங்காக ஆகிட்டு நல்ல சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு வரோம் எல்லாருமே. உங்களுக்கு பழைய ஞாபகம் வந்துச்சு அந்த மாதிரிலாம் எப்படி இருந்துச்சா? அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, பட் நல்ல மூவி ஆயிடுச்சு. பாட்டு ஒவ்வொரு பக்கலுமே அந்த கேரளா பாட்டுலாம் எப்படி இருந்துச்சு பார்க்கும்போது? எல்லாமே நல்லா டிஃப்ரெண்ட்டாக சேரனும் உள்ளே தான் இருக்கார், நல்லா சூப்பராக இருக்குது. பொதுவாக ஆட்டோகிராஃப் படத்தை பற்றி சொல்லணும்னு நிறைய சொல்லி கொண்டே போய் கொண்டு இருக்கலாம். நான் சிறு வயதில் இருக்கும்போது இந்த படத்தை பார்த்தேன். இப்போது அவரோடு சேர்ந்து பார்க்கும்பொழுது இன்னும் சிறப்பாக இருந்தது. எனக்கு அந்த கோபிகா அவர்களுடன் இருந்த காதல் காட்சி மிகவும் பிடித்தது. இன்னும் நிறைய சொல்லணும்னா சொல்லிக்கொண்டே போய் கொண்டு இருக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது வேண்டுமா? சார் அவருடைய ஆக்டிங் நம்மளை ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய பேசணும்னா பேசிக்கொண்டே போய் கொண்டு இருக்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப கண்ணீர் வந்துடுச்சு. கண்டிப்பாக எல்லாருமே லைஃப்பில் வந்து கண்டிப்பாக ஆட்டோகிராஃபை வந்து ஒரு டைம் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப், ஸ்கூல் லைஃப், காலேஜ் லைஃப், தென் கரியர் லைஃப், இந்த மாதிரி சேரன் வந்து ஒவ்வொரு இதையும் டிஸ்கிரைப் பண்ணி பிரித்து காட்டியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து லைஃப்பில் ஒரு டைம் ஆட்டோகிராஃப் பார்க்கணும். நான் ஒரு 2K கிட்ஸ் தான், பட் நான் ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி வந்து ஆட்டோகிராஃப் பார்த்தேன். ஸோ அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இப்போ மறுபடியும் ரீரிலீஸ் ஆகும்போது எகைன் வந்து பார்க்குறேன். ஸோ இப்போ எல்லாருமே புது படம்னு சொல்லி போயிட்டுருக்காங்க. பட் ஆட்டோகிராஃப் மாதிரி படம் எல்லாம் வந்து யாரும் பார்க்கலைன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணுவாங்கன்னு தான் சொல்லுவேன் லைஃப்பில். கண்டிப்பாக வந்து பாருங்கள்.